ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிமகி சேனல். என்னடா பஸ் எல்லாம் காட்டுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2 இயர்ஸ் முன்னாடி இங்கே சலலா வந்தோம். இப்போ வந்து மஸ்கட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி 3 நாள் லீவு கிடச்சிது. சரி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் போய் ஒரு விசிட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கள் மாமாவுக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை முடியாது, பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வழியில் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. என் பையன் சவர்மா வேணும்னு சொன்னால் சவர்மாலாம் வாங்கி சாப்பிட்டு அது தூங்கிடுச்சு. நல்லா ஒய்ஃபை எல்லாம் கனெக்ஷன்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது பஸ்ஸில். பாட்டு கேட்டு படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மஸ்கட் ரீச் ஆக ஆக ரொம்ப குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. மஸ்கட்டை ரீச் ஆகிட்டே இருக்கும். நல்லா இருந்து நல்லா வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். மஸ்கட்டை ரீச் பண்ணிட்டோம். இது என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரேட் கடைன்னே சொல்லலாம், எமிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா திங்ஸுமே நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கும், எல்லாமே யுனிக்காக இருக்கும். இந்த கன்று கூட பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல. பட் நாங்கள் வந்து வாங்கலது, சும்மா விசிட் பண்ணிட்டலான்னு சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் மஸ்கட்லேருந்து இந்தியா போகும்போது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில் தான் வாங்குவோங்க. ஏன்னா குவாலிட்டியாக இருக்கும், ஊருக்கு கொண்டு போகிறது குவாலிட்டியாக இருக்கணும்ல, அதனால சொல்லிட்டு இங்கே தான் நிறையா திங்ஸ் வாங்கி பேக் பண்ணிட்டு போனோம். மெமரிஸ் எல்லாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மஸ்கட் போனீங்கன்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். மஸ்கட் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்லேன்னா எப்படி? நாங்கள் வந்து நான் ஒரு பிரியாணி பைத்தியங்க. ரொம்பவுமே பிரியாணி சாப்பிடுவேன். நைட்டு 12 மணிக்கு எழுப்பி இந்தா பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டு தான் படுப்பேன். அந்தளவுக்கு ஒரு பிரியாணி பிரியர் நான். இது வந்து நிஜாம் பிரியாணி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்காங்க மஸ்கட்டில். ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி வந்து அதிகமாக தருவாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கி லஞ்ச் அங்கே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பல வீடியோஸ் எல்லாம் வரும், என்ஜாய் பண்ணுங்கள். See you in the next video. Bye.